ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 வகையான ஸ்நாக்ஸ் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். நல்ல மொறுன்னு முறுக்கு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். முறுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல மொறுன்னு வரத்துக்கும் என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். இந்த முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமைகள்லையோ மற்ற பண்டிகை நாட்கள்லையோ நம்ம ஈஸியாக சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பதில் ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்கிற மாதிரியான கோதுமை ரவை கேசரி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் டைமில் நல்லா மொறுன்னு டீ கடை வெங்காய போண்டாவும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னியும் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு 2 வெங்காய போண்டா, கொஞ்சம் தேங்காய் சட்னி, ஒரு கப் அளவு டீ சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போண்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல மொறுமொறு தன்மையோடு இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் டீ கடை வெங்காய போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத உளுந்தம் போண்டா தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த உளுந்தம் போண்டா கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை சட்னியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த உளுந்தம் போண்டா செய்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்த பக்குவத்தில் மாவு அரைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த உளுந்தம் போண்டாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மொறு முறுக்கு தான் இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 6லேருந்து 7 தடவை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளைன்னு இருக்கணும். அடுத்து வெயிலில் 1லேருந்து 2 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சுக்கோங்க. நம்ம அரிசி எந்த அளவுக்கு காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு நமக்கு பதத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. முறுக்கு அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளைன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி நம்ம எவ்வளோ இருக்குன்னு நான் மெஷரிங் கப்பில் அளந்து காமிச்சிடுறேன். ஒரு பிளேட் எடுத்துக்கிறேங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு அரிசி சேர்த்துட்டேன். இது 2வது கப் அளவு, இது 3வது கப் அளவு, இது 4வது கப் அளவு, இது 5வது கப் அளவு. 5 கப் அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வரும். இந்த 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து, அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம உளுந்தம்பருப்பு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நல்லா உளுந்தம்பருப்பு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம உளுந்தம்பருப்பு எந்த பக்குவத்தில் வறுக்கிறோமோ அப்போ தாங்க முறுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஓரளவுக்கு நல்ல செவந்த கலராக தாங்க வறுக்க போகிறேன். ஓரளவுக்கு நல்ல நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்தா கூட நமக்கு முறுக்கு செவந்தெல்லாம் போகாது, நல்லா வெள்ளைன்னு தாங்க வரும். நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்தம்பருப்பு இந்த பக்குவத்துக்கு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வறுபட்டுருச்சு, நல்ல வாசனையும் வந்துடுச்சு. அப்படியே நம்ம அரிசி இருக்கிற பிளேட்லேயே நம்ம உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன். சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் அளவுக்கு வரும். நல்லா பேன் நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி பொரியரிசி. அரிசி வறுத்துட்டு சேர்த்தோம்னா அது பொரியரிசி. இந்த அரிசி வறுத்து சேர்க்கும்போது முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அரிசி நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல நிறம் மாறி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரிசி வறுத்தாச்சுங்க. அப்படியே நம்ம அரிசி, உளுந்தம்பருப்பு, இந்த வறுத்த அரிசி எல்லாமே சேர்த்துட்டோம். இப்படி அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 கிலோ அளவுக்கு அரிசி, 1/4 கிலோ அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு பொரியரிசி. அவ்வளோதாங்க. எல்லாமே பொரியரிசிங்கிறது நம்ம அரிசி வறுக்கிறது தான். அது வறுக்கிறதோட பேர் தான் பொரியரிசி. அது இப்படி அப்படியே மூடி போட்டுட்டு மிஷினில் கொடுத்து நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைச்சாச்சுங்க. மாவு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தை ஓப்பன் பண்ணோடனே அந்தளவுக்கு நல்லா உளுந்தம்பருப்பு வாசனை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இந்த முறுக்கு மாவை நல்லா காய வச்சுக்கலாம். ஆற வச்சிடலாம். ஆற வச்சோம்னா தான் நமக்கு முறுக்கு செவந்து போகாமல் இருக்கும். அதனால் முறுக்கு மாவு அரைச்ச உடனே ஒரு நல்ல ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம சாயந்தரம் அரைச்சிட்டு வந்தோம்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நல்லாவே ஆறட்டும். முறுக்கு மாவு சூடு இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து செவந்து போகும். அதனால் இப்போ நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம சலிச்சுக்கலாங்க. இப்போ நான் எல்லா மாவும் ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டுட்டு அப்படியே ஆற வச்சிடுறேன். ஆறிட்டு இருக்கட்டும். நல்லாவே ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம சலிச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே முறுக்குக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கு மாவு பிசையணும். முறுக்கு மாவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குருணைகள் இருந்தால் முறுக்கு வந்து வெடிக்கும். அதனால் நல்லா மாவு சல்லடை, நைஸ் சல்லடை இருக்குது பாருங்கள், அதில் சலிச்சுக்கோங்க. ரவை சல்லடைலாம் சலிச்சிங்கன்னா சின்ன சின்ன குருணைகள் வந்ததுன்னா முறுக்கு வந்து வெடிக்கும், எண்ணெயில் போட்டவுடனே வெடிக்கும். இந்த மாதிரி நைஸ் சல்லடை, மாவு சலிக்கிற சல்லடை எடுத்துகிட்டு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சின்ன சின்ன குருணைகள் இருக்குது பார்த்திங்களா. நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வெண்ணெய் வந்து லைட்டாக உருக்கிக்கலாம். வெண்ணெய் நம்ம உருக்கிட்டு சேர்க்கும்போது நமக்கு அளவு ரொம்பவே கரெக்டாக வரும். அவ்வளோதாங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லேயே நமக்கு வந்து வெண்ணெய் நல்லா உருகிடும். இப்போ நம்ம முறுக்கு மாவு வந்து நம்ம கப்பில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துட்டேன். முதல்ல 1 கப் அளவு மாவு, அடுத்து இது 2வது கப் அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து 3வது கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 4வது கப் அளவுக்கு மாவு, 4 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். முறுக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% உப்பு இருந்தால் தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த முறுக்கு மாவுக்கு எள்ளு வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அடுத்து வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைன்னா திரும்ப நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு முறுக்கு மாவோட வெண்ணெய் நல்லாவே மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் நம்ம முறுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா முறுமுறுன்னு ஒரே மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு மாவும் வெண்ணெயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி பார்க்கலாங்க. நமக்கு இன்னும் உதிரியாக தான் இருக்குது. திரும்ப தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதிகமான வெண்ணெய் சேர்த்தாலும் முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், உருக்கின வெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். 4 கப் மாவுக்கு மொத்தத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி நம்ம பிடிச்சு பார்த்தோன்னா நமக்கு பிடிக்க வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி உதிர்த்து பார்த்தோம்னா நமக்கு மாவு வந்து நல்லா உதிர்ந்து வரணும். இந்த பக்குவத்தில் மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தாங்க மாவு பிசையணும். எல்லா தண்ணியும் ஒரே தடவையில் ஊற்றக்கூடாது. அடுத்து 2வது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த மாவு பிசைகிறதுக்கு மொத்தத்துக்கு 3 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்ததுங்க. மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்மளால முறுக்கு பார்த்திங்கன்னா அழுத்தி பிசைய முடியாது. நமக்கு ரொம்பவே கரெக்டாக சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம வெண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கோம், உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. மொத்தத்துக்கு 3 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி நமக்கு பிளேட்லாம் ஒட்டக்கூடாது, கையிலையும் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி முறுக்கு மாவு நமக்கு கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டேன். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்படி இருக்கட்டுங்க. இப்போ நம்ம முறுக்கு புளியறதுக்கு முதல்ல எண்ணெய் சூடு பண்ணிடலாம். நமக்கு எந்த அளவு எண்ணெய் தேவையோ அந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிடலாம். எண்ணெய் சுட்டுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நம்ம முறுக்கு புளியை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல மாவு நல்லா லைட்டாக பிசைஞ்சு பார்த்துக்கலாம். தேவைன்னா திரும்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் முதல்ல நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து சூடான எண்ணெய் சேர்க்கும் போது முறுக்கு புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு பதத்து போகாமல் இருக்கும். அதுக்காக தாங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி கையில் ஒட்டாமலும் வரணும். முறுக்கு புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மொத்த மாவுக்குமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு புளியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெத்துன்னு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது, நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது. அந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ ஒரு முறுக்கு உரல் எடுத்துருக்கேன். எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டேங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஒரு அச்சில் பார்த்திங்கன்னா 3 முறுக்கு பிழியலாம். அந்த மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அச்சோட 3/4 சைஸ் அளவுக்கு மட்டும் மாவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சாரணிக்கும் லைட்டாக நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்பொழுதும் போல் நம்ம முறுக்கு பிழிய வேண்டியதாங்க. இந்த சாரணியை சுற்றி நல்லா அழகாக பிழிஞ்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் முறுக்கு நம்ம போட்டோடனே டக்குன்னு வெந்து வரும். இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சாச்சு. கம்பியெல்லாம் விட்டு போகாமல் இருக்கணும். பாருங்கள், நமக்கு கம்பியெல்லாம் விட்டு போகாமல் நல்லா அழகாக பிழிய வருது. கம்பியெல்லாம் விட்டு போகாது. மேலே பார்த்திங்கன்னா நான் சொரசொரப்பெல்லாம் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்குமா, அழகாக பிழிய வருது. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய எண்ணெய்க்கு பார்த்திங்கன்னா 3 முறுக்கு பிழிஞ்சு எடுக்கலாங்க. 3 முறுக்கு பிழிஞ்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம பிழிஞ்ச முறுக்கை சேர்த்துக்கணும். நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. 2 முறுக்கு திருப்பி விட்டுட்டேன். 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் நமக்கு சூடாக இருக்கணுங்க. அப்போ தாங்க நமக்கு முறுக்கு போட்ட உடனே நல்லா வெந்து வரும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வரும். நமக்கு எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்பும் நமக்கு நல்லா சுத்தமாகவே அடங்கிடுச்சு. அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு முறுக்காக நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. நமக்கு நல்ல மொறுன்னு வந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பேட்ச் பொரிக்கும் போதும் மறுபடியும் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிட்டு தாங்க முறுக்கு போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட் ஆகாமல் அழகாக வருது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணோன்னா முறுக்கு பிழியிறது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம மொத்த மாவுமே பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த முறுக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கார முறுக்கு சில பேர் செய்வாங்க. ஆனால் இந்த முறுக்கு மாவில் வந்து நம்ம தனி மிளகாத்தூள்லாம் போட்டு முறுக்கு பிழிய முடியாதுங்க. அப்படி பிழிஞ்சோன்னா நமக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நம்ம இன்ஸ்டன்ட் மாவில் வேணால் நம்ம தனி மிளகாத்தூள் போட்டு கார முறுக்கு ரெடி பண்ணலாம். நான் இந்த மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது சும்மா உப்பு, வெண்ணெய், எள்ளு இல்லை ஜீரகம் எது வேணாலும் போட்டு மாவு செஞ்சுக்கலாம். இதுவே டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காரத்தூள்லாம் போடும்போது நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த முறுக்கு நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். நம்ம 4 கப் மாவு போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கு மொத்தத்துக்கு 27 முறுக்கு வருதுங்க நமக்கு. நம்ம 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 60 முறுக்கு பிழியலாம் நமக்கு. இப்போ நான் போட்டிருக்க மாவுக்கு பார்த்திங்கன்னா 27 முறுக்கு பிழிஞ்சிருக்கேன். இப்போ நம்ம பாருங்கள், முறுக்கு உடச்சி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா அழகாக உடஞ்சி வருது பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். ஒரு முறுக்கை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கூடு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கூடு வந்தாலே நம்ம செஞ்சுருக்கக்கூடிய முறுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. சின்னதாக ஒரு பட்டர் வாசனை, எள்ளு வாசனை, பெருங்காயத்தூள் வாசனையோட அட்டகாசமாக இருக்குது. அடுத்து நம்ம கோதுமை ரவை கேசரி தாங்க செய்ய போகிறோம். நம்ம கோதுமை ரவை கேசரி செய்கிறதுக்கு முதல்ல தண்ணி நம்ம சூடு பண்ணிடலாங்க. மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது முதல் கப் அளவு. இது 2வது கப். இது அடுத்து 3வது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நம்ம நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கோதுமை ரவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை ரவை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குவோங்க. நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணுங்க. நமக்கு கோதுமை ரவை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு கோதுமை ரவை நல்லா வெந்து கிடைக்குங்க. அதனால் நல்லாவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நிதானமாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம கோதுமை ரவை போடும்போது இப்படி இருந்தது. இப்போ நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வாசனை வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு கோதுமை ரவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லாவே நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ரவை போட்டு கலரணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்த ரவையை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லாவே வேகட்டும்.
நமக்கு கோதுமை ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க வெல்லம்லாம் சேர்க்கணும். இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியால் நல்லா அழுத்தி மசிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு கோதுமை ரவை வேகிறதுக்கு 7 நிமிஷம் ஆனதுங்க. நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு கோதுமை ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி ஜீனியும் சேர்த்துக்க போகிறேன், வெல்லமும் சேர்க்க போகிறேங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். நம்ம ஜீனியும் வெல்லமும் சேர்த்தோன்னா நமக்கு பாயசம் மாதிரி தண்ணி அதிகமாகிடும். அதனால் முதல்ல ஜீனி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் கோதுமை ரவையும் ஜீனியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். நம்ம ஜீனியும் கோதுமை ரவையும் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஜீனியும் கோதுமை ரவையும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. அடி பிடிக்காமல் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க, அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நல்ல பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு கம்மியாக வேணும்னா இதை விட உங்களுக்கு வெல்லமோ ஜீனியோ அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா சாப்பிட்ற மாதிரி நம்ம பெருமாள் கோவிலில் கொடுப்பாங்களா சக்கரை பொங்கல், அந்த டேஸ்ட்டுக்கு நல்ல இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சின்ன ஒரு கலர் கிடைக்கும், நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். அதனால் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். மறுபடியும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து வேக வச்சு எடுக்கிறது தாங்க நமக்கு இந்த கோதுமை ரவை கேசரியோட வேலையே. மற்றபடி நமக்கு பெரிய வேலைகள் எதுவுமே கிடையாது. அடிப்பிடிக்காமல் கலந்துக்கணும். கோதுமை ரவை நமக்கு நல்லா வெந்து கிடைக்கணும். வெந்ததுக்கப்புறம் தான் ஜீனியும் வெல்லமும் நல்லா சேர்த்துக்கணும். இல்லைன்னா கோதுமை ரவை தனித்தனியாக தெரியும். ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது, சின்ன பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வாசனை ரொம்ப ஹெவியாக இருக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நம்ம லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. நம்ம கலரும் போது மட்டும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய்யும் முந்திரி பருப்பும் வறுத்து போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ நம்ம அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய்லேயே திரும்ப வந்து கோதுமை ரவை நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்ல நிறம் மாறி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு முந்திரி பருப்பு வறுத்துக்கோங்க. அப்படியே நம்ம கோதுமை ரவை கேசரியில் போட்டுக்கலாம். அதிகமான அளவு நெய் எடுக்காது. இந்த நெய்லேயே நமக்கு கோதுமை ரவை நல்லா வெந்து அல்வா பக்குவத்துக்கு நமக்கு வரணும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெள்ளிக்கிழமைகள்லையோ இல்லை முக்கியமான பண்டிகை சமயத்துலேயோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ரெடி பண்ணி கூட நம்ம சாமி கும்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. நம்ம போட்ட நெய்யெல்லாம் திரும்ப வெளியே வரணும். அந்தளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் நமக்கு கோதுமை ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஏலக்காய் வாசனை, பச்சை கற்பூர வாசனை, அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்லா அதிகமான இனிப்பாக தாங்க இருக்கும். நம்ம பிரசாதமாக இருக்கிறதுனால இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நம்ம ஜீனியும் சேர்த்துக்கிறதுனால இனிப்பு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா அல்வா மாதிரி திரண்டு சூப்பராக வந்துருச்சு. நமக்கு சுட சுட நல்ல ஒரு டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அல்வா மாதிரி அழகாக விழுந்துருச்சுங்க. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பக்குவத்தில் இருக்குது. நம்ம வெள்ளை ரவை வச்சு செய்தோட இந்த மாதிரி கேசரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல சுட சுட டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி சூப்பராக இருக்குது.
இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கோதுமை ரவையோட உருவமே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து நம்ம நல்லா மொறு மொறுன்னு டீ கடை வெங்காய போண்டா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். போண்டா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸில் 5லேருந்து 6 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறைய போட்டால் தாங்க போண்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க. அடுத்து கொஞ்சமாக தான் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வீட்டிலேருந்து கருவேப்பிலை பறித்து எடுத்துக்கலாம். வீட்டுக்கு கருவேப்பிலை போடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து ஒரு 4 கொத்து கருவேப்பிலை பறித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போண்டாக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு வெங்காயம், அடுத்து 2வது கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம், அடுத்து 3வது கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நறுக்கின பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு சேர்த்துக்கிங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வனஸ்பதி போடும்போது தாங்க நமக்கு டீ கடைகள் அந்தளவுக்கு டேஸ்ட்டான போண்டா கிடைக்கிது. அதனால் இன்றைக்கி நானும் வனஸ்பதி சேர்த்து தாங்க இன்றைக்கி போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கோங்க. சக்தியில் வரக்கூடிய கறி மசால் தூள். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, வெங்காயத்துலேயே தண்ணி விட்டு வரும். அதனால் வனஸ்பதி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுங்க. நான் இது வீடியோ பார்த்திங்கன்னா அது கடைசியில் வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு சேர்த்து தாங்க போண்டா போடுறாங்க. ரொம்பவே அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு மைதா மாவுனே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். மாவில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான தண்ணி சேர்த்துட்டோன்னா போண்டா எண்ணெய் குடிக்கும். எனக்கு இதில் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு மாவுலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டுலேயே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சோடா உப்பு முன்னாடியே சேர்த்துட்டோன்னா போண்டா எண்ணெய் குடிக்கும். அதனால் நம்ம போண்டா ரெடியாகி போட போகும்போது சோடா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான பதத்தில் மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம். என்ன நம்ம ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம போண்டாக்கு சட்னி ரெடி பண்ணிடலாங்க. மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு சட்னி அரைச்சி ரெடி பண்ணிடுறேன். சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த போண்டா கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பும் கொடுத்துட்டாங்க. எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டாலாம் பொரிக்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் கையை நல்லா நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா அழகாக உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப உருண்டைகளாக வராது, ஓரளவுக்கு நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம
உருண்டையாக உருட்டிட்டு நம்ம அப்படியே எண்ணெய் ஹீட் ஆன உடனே அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம வச்சுருக்கக்கூடிய எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி போண்டா உருட்டி போட்டுக்கோங்க. நான் வச்சுருக்க எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 போண்டா சேர்த்துக்கிறேங்க. ஓரளவுக்கு லைட்டாக பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. கவனமாக செய்யுங்க. நான் போண்டா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெங்காயம் நல்லாவே வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு போண்டா டேஸ்ட் நல்லாவே எடுத்து கொடுக்கும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா மேலே மொறுமொறணும், உள்ளே ரொம்பவே சாஃப்டான வெங்காய போண்டா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காது. நான் அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். திருப்பி அடுத்த பேட்ச் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். தண்ணியில் கையை நனைச்சிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன அடுத்த பேட்ச் பொரிக்கும் போது மறுபடியும் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போடுங்க. எண்ணெய் ஹீட்டாக இருந்தால் தாங்க போண்டா எண்ணெய் குடிக்காமல் வரும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 4.5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெங்காயம் நல்லா வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு அட்டகாசமாக வெங்காய போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாவோட அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 போண்டா நமக்கு கிடச்சிருக்குதுங்க. வாங்க இப்போ நம்ம போண்டா சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா சுட சுட 2 வெங்காய போண்டா எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஒரு தேங்காய் சட்னி கெட்டி சட்னியும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏலக்காய் டீ தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சூடான ஏலக்காய் டீயும் ரெடி பண்ணிவிட்டேன். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போதோ ஆஃபீஸ் விட்டு வரும்போதோ நம்ம வரவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அட்டகாசமாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. வெங்காயம்லாம் நல்லா வெந்து நிறம் மாதிரி இருக்குது பாருங்கள். வெறும் போண்டாவே சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம நல்லா மொறுன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத உளுந்தம் போண்டாவும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். போண்டா செய்கிறதுக்கு நம்ம முதல்ல உளுந்த பருப்பு ஊற வச்சிடலாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இது 250 கிராம் அளவுக்கு வரும். திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேங்க. அது 100 கிராம், மொத்தத்துக்கு 350 கிராம் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். 350 கிராம் உளுந்த பருப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம ரேஷன் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாங்க. உளுந்து பார்த்திங்கன்னா முதல்லையே 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். நம்ம உளுந்து ஊறினதுக்கப்புறம் திரும்ப நம்ம அளம்னோன்னா உளுந்தில் கொலகொலப்பு தன்மை போயிடும். அதனால் ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு நான் ஊற வச்சுக்கிறேங்க. இது 1 மணி நேரம் ஊறினாலே போதும். அதிக நேரம் ஊறினுச்சுன்னா நமக்கு போண்டா எண்ணெய் குடிக்கும். 1 மணி நேரம் மட்டும் ஊறட்டும். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம திரும்ப பார்க்கலாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. உளுந்து நல்லாவே ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே கிரைண்டரில் போட்டு மாவு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் உளுந்து சேர்த்து மாவு அரைச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா உளுந்து நல்லா ஓட விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு அரைச்சிக்கோங்க. பாதி அளவுக்கு உளுந்து அரைப்பட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்க்கும்போது நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் உப்பு சேர்த்துட்டு அப்படியே மாவு ஓட்டிகிட்டு இருக்கட்டும். இப்படி தண்ணி தொட்டு மாவு உருட்டி பாருங்கள். நமக்கு உருட்டக்கூடிய பதம் வரணும். வந்துச்சுன்னா நமக்கு உளுந்த மாவுக்கு பக்குவம் ரொம்பவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா பக்குவமாக மாவு அரைஞ்சிருச்சுங்க. இது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நமக்கு மாவு அரைப்படுறதுக்கு 20 நிமிஷம் ஆனது. இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க. ஒட்டாமல் நீங்கள் உருட்டி பாருங்கள். அழகாக உருட்ட வரும். ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள். அப்படியே மிதந்து வருது பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நமக்கு போண்டா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். உளுந்த போண்டாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா, 3 பெரிய பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உளுந்த போண்டா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி நல்லா சூப்பராக வரும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 கொத்து சேர்த்துக்கலாம்.
மாவு வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக தாங்க இருக்குது. திரும்ப நம்ம ஒரு தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி மாவு நல்லா திக்காக தாங்க இருக்கணும். வடைக்குன்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கலாம். போண்டாவாக இருக்கிறதுனால நல்லா திக்கான மாவாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வறுக்காத வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன். அதனால் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலைனா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேர்க்கடலை நல்லாவே வறுபட்டுருச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. தோல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது சின்னதாக மைல்டாக சின்ன காரத்தோடு தாங்க இருக்கும். 6 பல் பூண்டு அப்படியே தோடே சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி வாசனைக்கு தான் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா முதல்ல நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் நமக்கு இன்றைக்கி திக்கான கெட்டி சட்னி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, உளுந்த வடை, போண்டா, அடுத்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து வேர்க்கடலை சட்னிக்கு தாளிப்பும் கொடுத்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா, அவ்வளோதாங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சின்ன ஒரு மைல்டான காரத்தோடு இருக்குது. அடுத்து நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம போண்டா பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கையை தண்ணியில் நனைச்சிட்டு நமக்கு எந்த சைஸ் நமக்கு போண்டா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியமான சைஸில் தாங்க உருட்டி போட்டுக்கிறேன். நல்லா கையில் மட்டும் மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா போண்டா, நம்ம உளுந்த மாவு மட்டும் ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்ம போடக்கூடிய போண்டாவோ வடையோ ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். மாவு மட்டும் நல்ல பக்குவமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா நம்ம போண்டா பொரித்து எடுக்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம பொரித்து எடுத்துடலாம். லைட்டாக பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அடியில் ஒட்டாமல் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது அடுப்பை லைட்டாக லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போண்டா உருட்டி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கையில் வந்து ஆவி அடிக்கும். போண்டா எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. போண்டா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீதி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அட்டகாசமான போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. மேலே நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே ரொம்பவே சாஃப்டாக அட்டகாசமாக இருக்கும். அடுத்த பேட்ச் பொரிக்கும் போதும் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. இல்லைனா எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம போண்டா பொரித்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க ஒரு பேட்ச் பொரித்து எடுக்கிறதுக்கு. அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய உளுந்த மாவு நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம உளுந்த போண்டாவும் வேர்க்கடலை சட்னியும் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல சுட சுட உளுந்த போண்டா 4 போண்டா எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே நல்லா மொறுன்னு இருக்குது. உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு உளுந்த மாவு வெந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சின்னதாக ஒரு பச்சை மிளகா காரத்தோட மிளகு ஜீரக வாசனையோட சின்ன சின்ன தேங்காய் துண்டுகளோட சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வேர்க்கடலை சட்னி தொட்டு சாப்பிடும்போது நல்ல வேர்க்கடலை வாசனை, சின்னதாக ஒரு பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வெகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.